ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பசங்கலாம் வந்து அந்த ஒரு 90s எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டா அப்படிலாம் இருக்காது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா கலர் அடிச்சுக்கிறது இல்ல ஹேர் வந்துட்டு வித்தியாசமா இதுதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்களா? இது கூட இந்த ஜாதகத்துல பாதிச்சனாலதான் அவங்க அப்படி இருப்பாங்களா? கண்டிப்பா வந்து ஒரு பையனோட ஜாதகம் வந்து பாதிச்சுச்சுன்னா அவன் ஆனா நீங்க சொல்றது பரிகாரம் பண்ண இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆனா ஒரு கிறிஸ்டினா இருக்காங்க, அவங்க பெருசா இதுல நம்பிக்கைன்றது பெருசா இருக்காது. சோ அவங்க வேற என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்? நான் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருக்குமே நான் ஜாதகம் பாக்குறேன், இந்துஸ்க்கும் பாக்குறேன். இப்போ இது இப்ப நீங்க சொன்னது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அவர் வாழ்க்கையில கெடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே இல்லையா? இல்ல, அவருக்கு வந்து பிரச்சனைன்னு இருக்கு கண்டிப்பா. எங்க பிரச்சனை பார்த்தா 12ஆம் இடத்துல வந்து 5 கிரகம் இருக்கு. 5 கிரகங்கள் இருக்கு. 5 கிரகம் வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நானும் வள்ளிமாறன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பசங்க அதாவது ஜென்ஸ் எல்லாருமே வந்துட்டு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்ல, ஏதாவது பரிகாரம் பண்ண சொன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களையும் நம்புற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும், இதெல்லாம் வந்து உங்க ஜாதகத்துல இருந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி விஷயத்த சொல்லி அவங்களை நம்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சி வெல்கம் மட்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். மேம், இப்ப அதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரிதான் பசங்க வந்துட்டு பெருசா கடவுள் கோயில் போகணும், சாமி கும்பிடணும், இல்ல நம்மளுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தா பரிகாரம் பண்ணணும் பெரியவங்க சொன்னா கூட அது எதுவுமே ஏத்துக்கிற மனப்பான்மையில கிடையாது. சோ அவங்க நம்புற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க? இப்போ வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் கண்டிப்பா உண்டு, அதே மாதிரி பரிகாரமும் கண்டிப்பா உண்டு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பையன், இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இருக்க பையன் வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்ல அப்படியே அவன் நினைச்சிருப்பாங்க. அது இல்ல, ஜோதிடம் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு பொண்ணு அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த கல்யாணத்துல வந்து அந்த பொண்ணோட கிரக அமைப்பு சரியில்லை, இல்ல அந்த பையனோட கிரக அமைப்பு சரியில்லை, ஜாதகத்துல சரியில்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். ஓகே, அவங்க விரும்பி தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படியே பிரச்சனை வருது, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போக வேண்டியதானே. எவ்வளவு லவ் மேரேஜ் வந்து கோர்ட்ல போய் நிக்குது, இல்ல செட் ஆகலன்னு. எப்படியோ வந்து பழகி இருப்பாங்க, 2 years அந்த மாதிரி பழகி இருப்பாங்க. அப்ப தெரியாதவங்க எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியுதா? சோ அந்த மாதிரி வந்து இதுவே உங்களுக்கு ப்ரூஃப் தானே. லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, கடைசியில வந்து பிரச்சனை இல்ல, தாங்க முடியாது, டைவர்ஸ் பண்றேன்னு போறாங்க. இதே வந்து அவங்களுக்கு வந்து கிரக அமைப்பு சரியில்லை, பெண்ணோட ஜாதகத்துல அல்லது ஆணோட ஜாதகத்துல வந்து கிரக அமைப்பு சரியில்லை, அதனால டைவர்ஸ் ஆகுது நிறைய கேசஸ் இருக்கு. ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பசங்க எல்லாம் வந்து அந்த ஒரு 90s எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டா அப்படிலாம் இருக்காது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா கலர் அடிச்சுக்கிறது இல்ல ஹேர் வந்துட்டு வித்தியாசமா இதுதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்களா? இது கூட இந்த ஜாதகத்துல பாதிச்சனாலதான் அவங்க அப்படி இருப்பாங்களா? கண்டிப்பா வந்து ஒரு பையனோட ஜாதகம் வந்து பாதிச்சுச்சுன்னா அவன் வந்து தோற்றமே மாறும். ஓகே, ஓகேவா? இப்ப நீங்க பேசுனது வந்து முடிய பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் அந்த ஹேர் வந்து பின்னாடி நிறைய வளர்க்கறது, பின்னாடி நிறைய வளர்க்கறது, இல்ல அதுல வந்து போனி டெயில் மாதிரி போடுறது, இல்ல அதுக்கு பயங்கரமா ஒரு கலர் கலரா ஷேட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் கலர்ல பண்ணிக்கிறாங்க, ஒய்லெட் கலர், தேவே இல்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்றேன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா கலர் பண்றது, இல்ல ஹேர் கட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா வந்து வச்சிருக்காங்க. ஹேர் கட்டிங் சொல்றேன், அந்த மாதிரிலாம் பண்றது வந்து அந்த கிரக ஜாதகத்துல வந்து சரியில்லைன்னா தான் பண்ணுவாங்க. ஓகே, அது எந்த கிரகம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ராகு சரியில்லை இல்ல கேது சரியில்லைன்னா அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல வந்து ரொம்ப மோசமா பண்றது, தலைமுடிய வந்து ஒழுங்கா பராமரிக்காம இருக்குது, சனி வந்து ரொம்ப வக்கரமா இருக்கு, இல்ல இந்த 3 கிரகமே சரியில்லை, அந்த மாதிரி இருந்தா இந்த முடி பிரச்சனை ஜாஸ்தியா வரும். ஹேர வந்து மோசமா கட் பண்றது, அத வந்து தேவையில்லாத கலர்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிறது, ஹேர் கட்டிங் சரியில்லாம நிறைய ஹேர் growth பண்ணிக்கிறது. ஆமா, கேதுவெல்லாம் ஜாஸ்தியா முடி வந்து ஜாஸ்தியா வளர்க்கறது. ஒரு ஆண் மகன் வந்து அழகா இல்லாம
அது அழகுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கமான தோற்றத்தை அவங்க வந்து போட்டுக்கிறாங்க இப்ப இருக்க ஜெனரேஷன்ல. சோ இது வந்து கிரக அமைப்பு சரியில்லைன்னா இது மாதிரி அமைப்பு கண்டிப்பா ஏற்படும். முக்கியமா ராகு, கேது, சனி. இன்னொன்னு அதே மாதிரி கேட்கணும் அப்படின்னா, அந்த காலத்துலாம் வந்துட்டு அதாவது 90s எல்லாம் வந்துட்டு பேண்ட் எல்லாம் வந்துட்டு பென்சில் ஃபிட் அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க, இந்த பலூன் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மோஸ்டா எல்லாருமே வந்துட்டு இந்த பேக்கி தான் போடணும், அந்த ட்ரெண்டையே ஃபுல்லா மாத்துறாங்கல்ல. சோ அப்ப அது வந்துட்டு ஜாதகத்துல எப்படி பாதிச்சிருக்கும்? இப்போ வந்து எல்லாரும் வந்து கண்ணாபின்னு ட்ரெஸ் பண்றது இல்ல. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் வந்து ரொம்ப மோசமா வந்து ஜென்ஸ் சொல்றாரு, ரொம்ப மோசமா ஹேர் ஸ்டைல் எடுக்கிறதும் சரி, இந்த பேண்ட் அணிகிறது, அதுல வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வந்து நிறைய அப்படியே கிழிஞ்சா மாதிரி, இந்த முட்டிக்கில கிழிஞ்சா மாதிரி, இல்ல அந்த பேண்ட் முழுக்க ஃப்ரண்ட்ல கிழிஞ்சா மாதிரி, அதெல்லாம் வந்து இப்பதான் ரொம்ப ரீசெண்டா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுற அமைப்பு ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து நான் எல்லா பாய்ஸையும் வந்து நான் குறை சொல்லல, அந்த மாதிரி சில பேர் சில ஜென்ஸ் வந்து மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அவங்களோட ஜாதக அமைப்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. சனி ஆதிக்கம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கிழிஞ்ச ட்ரெஸ் போடுவாங்க. அந்த பசங்களுக்கு நீங்க எடுத்து பாருங்க, சனி ஜாஸ்தியா இருக்கு, அவங்க வந்து வக்கரமா இருக்கு, இல்ல கேது இருக்கு, ராகு பிளஸ் சனி இருக்கு, சனி தசை நடக்குதுன்னா இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பா போடுவாங்க. அது அவங்க ஃபேஷன் நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுக்கு அது தலைவிதி எழுதப்பட்டிருக்கு கிழிஞ்சு துணி போடணும்னு, அது கொஞ்சம் ஸ்டைலா போடுற மாதிரி இருக்கு, ஸ்டைலா போடுற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஆனா வந்து எப்பவுமே வந்து ஒரு முழுமையான ஆடை, சரியான ஆடை, அதுதான் வந்து நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும். ஓகே, அது வந்து லேடிஸ் இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, கிழிஞ்ச துணி போட்டா கிழிஞ்ச துணி தான் நெகட்டிவிட்டி கண்டிப்பா ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. சோ கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, ஒரு நேர்த்தியான ஆடையை வந்து அணிய பழகுங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஒருத்தவங்களுக்கு இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்டைல்ல ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே ஒரே ஃபேஷன் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, ஒரு சிலர் வேற மாதிரி பண்றாங்க. சோ எல்லாருக்குமே ஒரே ஜாதக அமைப்பு இருக்கு, அதுல ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும்ல. சரி, ஒருத்தவங்க ஜாதக அமைப்பை வச்சு நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப எனக்கு உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் ஜாதகம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா பாக்கலாமா. டீட்டெயிலா நான் உங்களுக்கு ஜாதகர் எப்படிப்பட்டவரு, அவருக்கு எப்படி எல்லாம் லைஃப் அமையும் நான் சொல்றேன். ஓகே, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேர் வந்துட்டு கோகுல். அவரோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 17/2/1998, பிறந்த டைம் வந்துட்டு மார்னிங் 9:30. இதை வச்சு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஜாதகத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. சரி மேம், இப்ப கோகுலுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் ஜாதகத்தை போட்டு. கோகுல் வந்து அவரோட லக்னம்னு பாத்தீங்கன்னா மீன லக்னம். ஓகே, மீன லக்னத்துல பிறந்திருக்காரு. சோ அவரோட ஜாப்னு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப், பேஸ்புக், அப்புறம் வந்து சினிமா ஃபீல்டு, இதுல எல்லாம் வந்து அவர் கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஃபாரின் மீன லக்னம்னால இது எல்லாருமே தெரிஞ்சதுதான், அவர் கண்டிப்பா வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா அவருக்கு வரும். அவருடைய ராசி, அவருடைய நட்சத்திரம் அதுவும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ அது என்னன்றதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அது வந்து துலாம் ராசி அவரது. லக்னம் வந்து நான் உங்களுக்கு மீனம் சொல்லிட்டேன். நட்சத்திரம் சுவாதி. ஓகே, சுவாதி 1ல இருக்கு. ஓகே, சோ எல்லாமே வந்து இவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு, இவருக்கு அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இவருக்கு வந்து 3வது இடத்துல வந்து மாந்தி இருக்கு. மாந்தினா கொஞ்சம் ஸ்லோ டவுன் சொல்லலாம், ஒரு செய்யற எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேவா? சில பிரச்சனைய உண்டு பண்றது மாந்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அவர் முயற்சி நிறைய பண்றாரு, 3வது இடத்துல மாந்தி இருக்கு, முயற்சி நிறைய பண்றாரு, அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகே, 6ல ராகு இருக்கு. ராகு எங்க இருக்காருன்னா சிம்மத்துல இருக்காரு, அதிபதியும் பார்த்தா சூரியன். சோ ஹீட்டான இடம், அதுல ராகு இருக்கு. இவர் கண்டிப்பா வந்து சூட்டு சம்பந்தமான உடம்பு சரியாம அப்பப்போ வரும் கண்டிப்பா. ஓகே, சம்டைம்ஸ் வந்து அவருக்கு கட்டிங் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல வயிறு வலி, வயிறு எரிச்சல், அந்த மாதிரி ஜீரணாவா தன்மை, இதெல்லாம் வந்து அவருக்கு வரும். இவர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சொல்றாங்க, அந்த ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு கொஞ்சம் குறையும். ஓகே, இந்த ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா அந்த மாதிரி சாப்பிடலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். குருமா ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா இந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு குறையும். அதே மாதிரி இவர் வந்து குரு வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா லக்னம் வந்து அவருக்கு வந்து மீனத்துல இருக்கனால குரு தான் அங்க அதிபதி. சோ குரு வழிபாடு, நவகிரகத்துல போயிட்டு குரு பகவானுக்கு வந்து இவர் வந்து ஒரு மஞ்சள் துணி குரு பகவான் வாங்கி கொடுத்து வழக்கு ஏத்துறது இல்ல சுத்தினார்னா அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்து சூட்டு பிரச்சனை எல்லாம் வந்து கம்மியாயிடும். சூரிய பகவானும் வழிபாடு பண்ணலாம் இவரு. ஆனா நீங்க சொல்றது பரிகாரம் பண்ண இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா, ஒரு கிறிஸ்டினா இருக்காங்க, அவங்க பெருசா இதுல நம்பிக்கைன்றது பெருசா இருக்காது. சோ அவங்க வேற என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்? நான் வந்து கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருக்குமே நான் ஜாதகம் பாக்குறேன்.
இங்கிலீஷுக்கும் பாக்குறேன். இப்போ இது அஸ்ட்ராலஜின்றது ஒரு சயின்ஸ் தான். அந்த கிரகத்துல இருந்து வர ரேடியேஷன் ஹியூமன் மேல எவ்வளவு விழுது, எந்த பெர்சன்டேஜ் விழுது, எந்த ரேடியேஷன் விழுது, அது சயின்ஸ் தான். இது கோவில் அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். கிறிஸ்டினா இருந்தாலும் குரு பகவானுக்கு நீங்க செய்யுங்க சொல்லிட்டு யார்கிட்டயாவது கொடுக்கலாம் காசு கொடுத்துட்டு. இல்ல ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். டீச்சரை பக்தியா வந்து கால வந்து நமஸ்காரம் பண்றது அதை பண்ணலாம். குரு பூர்ணிமா சொல்லுவாங்க, அன்னைக்கு டீச்சருக்கு வந்து ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது, அதெல்லாம் அப்படி பண்ணலாம். அதுவும் பரிகாரங்கள், பரிகாரம் தான். டீச்சரை கவனிக்கிறது, டீச்சரை நல்ல மரியாதை செலுத்துறது பரிகாரம். இல்ல இவருக்கு மேல அதிகாரி இருப்பாங்கல்ல சொல்லி கொடுக்குறாங்க, அந்த அதிகாரி கிட்ட வந்து ஒரு பண்பா நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்லது செய்யறது, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, எல்லாமே வந்து பரிகாரம் தான். நல்ல பெஸ்டா வந்து அவருக்கு வாழ்க்கை வந்து அமையும் கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அவர் வாழ்க்கையில கெடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே இல்லையா? இல்ல, அவருக்கு வந்து பிரச்சனைன்னு இருக்கு கண்டிப்பா. எங்க பிரச்சனை பார்த்தா 12ஆம் இடத்துல வந்து 5 கிரகம் இருக்கு. 5 கிரகங்கள் இருக்கு. 5 கிரகம் வந்து கும்பத்துல இருக்கு. சோ அந்த மாதிரி 5 கிரகம் எல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்கு, கும்பத்துல இருக்கு, அது சனியோட வீட்டுல இருக்கு. அதனால வந்து இவரு கண்டிப்பா வந்து பிரச்சனை வரும். கண்டிப்பா வந்து இவரால வந்து துலாம் ராசி கொஞ்சம் நேர்மையானா இருப்பாரு. அந்த பிரச்சனை எல்லாம் வந்து கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியும். 5 கிரகம் என்னன்னா அந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு, கேதுவும் இருக்கு. ஓகேவா? நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. 5 கிரகம் எப்பவுமே வந்து கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும். கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. அது 5 கிரகம் 6 கிரகம் ஒரே இடத்துல இருந்தா கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து 5 கிரகம் ஒரே இடத்துல இருக்கனால கண்டிப்பா வந்து சின்ன சின்ன பிரச்சனை லைஃப்ல வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இவரை ஹேண்டில் பண்ணிட்டு ஸ்மூத்தா போவாரு. ஏன்னா ஒரு லக்னம் வந்து மீனத்துல இருக்கு, அதோட அதிபதி வந்து குரு. இந்த பாசிட்டிவ் இருக்குனால அவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாரு. அது இல்லாம வந்து துலாம் ராசி சுக்கிரன் அதிபதி வந்து சுக்கிரன் நல்ல பாசிட்டிவா இருக்கு, அதிபதி நல்லா இருக்காங்க. கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும் லைஃப். சின்ன சின்ன பிரச்சனை வரும் லைஃப்ல. காசு வந்து இவர் என்னதான் காசு சேர்த்து வச்சாலும் பயங்கரமா செலவு பண்ணிடுவாரு. காசு சம்பாதிப்பாரு ஆனா செலவு பண்ணிடுவாரு. அந்த மட்டும் கொஞ்சம் அந்த காசு சேர்க்கிற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.